எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க மருமக உங்களை கொடுமைப்படுத்துறாங்கல்ல? ஆமாப்பா. உங்க மகன் உங்களை மதிக்கிறதே இல்லைல்ல? ஆமாப்பா. உங்க பேர பிள்ளைங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கல்ல? ஆமாப்பா. எப்படா சாவு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? ஆமாப்பா. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இது டிங்டாங் கம்பெனி மூட்டை பூச்சி மருந்து. இது ஒரு பாட்டில் சாப்பிட்டா போதும், நீங்க எதிர்பார்க்கறது உடனே நிகழும். இந்த மருந்த சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் சாவே வரலடா. ஆனா இதை விச்சமனத்தால தேடிக்கிட்டு இருந்தேன். அது நீதானா? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. ஓ போக பாருங்க, இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலி லல்லா லாலிலா லல்லா. இது கொக்கா, இது அவளுக்கு தெரியாத. நீங்க சொல்லித்தான் அவளுக்கு தெரியுமா? அண்ணே, ஐயோ, இவன் வந்தானே ஏதாவது சொல்லுவானே. என்னடா? நீங்க வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் பரிசா? என்ன என்னையா ரகல? லாலிலா பாட்டு கேட்கலையா? அவன் பாட்டுக்கு இப்படி போயிருக்கா? என்னையா இது? ஐயோ, ஒரு பைத்தியத்தை பிடிச்ச இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களே. ஒண்ணுமில்ல சகல, ஏதாவது சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவா. அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லுங்கயா. இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவா. ஐயோ, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடந்திருக்கு, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சோதனை நடந்திருக்கு. அவன் எத்தனை தடவை ஆடி இருப்பா, நீ எத்தனை தடவை பார்த்திருப்பா. இதெல்லாம் எங்க ஃபேமிலியில சகஜம். கேடு கெட்டு குடும்பமா இருக்கு போல் இருக்க. மாப்பிள்ளை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. என்னத்தமா நீ ஒரு தடவை சொல்ல போற? நாங்களே நேர்ல பார்த்தோம்ல. கேளுங்களே பேசாம. எவ்வளவோ பணம் எல்லாம் செலவு பண்ணி டாக்டர் பார்த்தோம், ஒண்ணு நடக்கல. சித்தர்கிட்ட காட்ட சொன்னாங்க, தேடி பார்த்தோம், ஒரு புத்தர் கிடைக்கல. புத்தர் வேணுமா? அந்த போய் மரத்துல இருக்காரு, போய் காட்டு. புத்தர் இல்ல, கித்தார். அது வாசிக்கிறது இல்ல, சித்தர். சித்தர் கிடைக்கல. வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. சார், ஆர்டர் ப்ளீஸ். ஜனனி. ராஜா. சார், அந்த ஐட்டம் எல்லாம் இங்க கிடைக்காது. சொன்னது கொண்டு போய். சாரி சார், இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். நான் வெஜிடேரியன்லாம் இங்க கிடைக்காது. ஜனனி, உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம். உங்களுக்கு? நீ சாப்பிடுறத பார்த்தாலே போதும், எனக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஏன் சார் லொல்லு பண்றீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, அடுத்த டேபிள் பார்க்க வேணாமா? அதான் ஐஸ்கிரீம்னு சொல்லியாச்சுல, போய் கொண்டு வாங்க. முதல்ல சொல்ல வேண்டியது தானே. ஒரு ஐஸ்கிரீமுக்கு குடும்பத்தோட வந்துடுதுங்க. நமக்குன்னு வந்து சேருது பாருங்க, சரியான சாவு கிராக்கிங்க. சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? பில்லு வேணும். நீங்களும் முதல்ல சொல்லிருக்கலாம். கேக்கா கேக்கா கேக்கோ. சார் 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 சார், என்ன சார்? சும்மா வாக்கிங் கூட்டேன். வாக்கிங்கா? முட்டு சந்திர என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ணே, நம்ம வைஃப பார்த்தேன். நம்ம வைஃபா? ஏன் பொண்டாட்டிடா? அதான் அக்கா வைஃப். இல்லண்ணே, அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலான்னு. சந்தோஷமான விஷயமா? கேக்கா இருடா, இப்பதான்டா தெரியுது பக்கத்துல ஏன் கூட்டம்லன்னு. இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. இல்லண்ணே, ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம்? உடனே சும்மா சும்மா சும்மா. சரி, இதுலயே பாக்குறீங்களே என்ன? தங்கச்ச பார்த்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லிட்டு வந்தேன். ஓ, தங்கச்சியா? ஏன் முண்டாட்டி உனக்கு தங்கச்சி, இப்ப வந்தவனுக்கு அக்கா. அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு மச்சுனீங்களா? இப்படி செய்யலாமே. கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு. உன் தங்கச்சி செத்துட்டதாக சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு. இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் உன் பொண்டாட்டில போய் பாவகாரு. ஏன் பாவா சோகமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? பின்ன என்ன,
நீ இப்படி திடீர்னு முடிவு எடுத்தது நியாயமா? ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருந்தா நானும் டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பேன்ல. இப்போ ஒண்ணும் கெட்டு போல, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். అది నీ ఇష్టం. నా ఆలోచన నెరవేరుச்சு. నేను హైదరాబాద్ போறேன். சரி, போறதுதான் போற. அதுக்கு முன்னாடி உன் நெஞ்சுக்குள்ள ஒருத்தர் இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவியே, அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல. அது எனக்கு தெரியும், இந்த தடி பசங்களுக்கு தெரியவேனா? నా ప్రేమ వారు, నా బావగారు, నా దేవుడు. దేవుడా? ருக்கு, என்ன இது என்டி ராமராவ் படம்? இவரு என் மனசுல நிறைஞ்ச காதலர். 3 எழுத்துன்னு சொன்னியே. అవును, என்ன TR இவர் ఇంటికి தான் நான் வேலைக்கு போறேன். பாதி லட்சம் నెరవేరుச்சு. ఎప్పుడైనా ఇవరు కళ్ళ పట్టాననుకో, నా 3 లక్షలు నెరవేరడం. నా బావగారు, నా బావగారు, నేను వెళ్ళేస్తా. போடி, நாம சாத்திட்டாலே. அவள் பறந்து போனாலே உன்னை மறந்து கொத்தமல்லி என்னங்க? நெருங்கி வா. எனக்கு வெக்கமா இருக்குல்ல. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொத்தமல்லி, இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா. நாம நெருங்கி பழக முடியல, இப்ப நெருங்கிட்டோம். கொத்தமல்லி, உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு. எப்படி வாயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. யாரு முக்கும் போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரைக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டு உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? விதை போடுங்க, முட்டாய் வளரும். சகல விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சரி சரி, மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது என்னங்க? சகல உடனே ரகலையா? என்ன அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. உங்களோட சேர்ந்து சேர்ந்து ஏன் நாக்கும் கெட்டு போச்சு. சித்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடுக்கு பாடு போக்குவரத்துக்கு மதனிய கொஞ்சம் கூட அதெல்லாம் முடியாது. போயா அனுப்ப மாட்டீங்களா? சரி, இப்பயே போய் டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள. என்னங்க நீங்க 1000 தான் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வந்துடுறேங்க. கர்ம கர்ம கொஞ்சம் வயசாகுது. என்ன பாப்பாட்டியும் கூட்டு போற? பாட்டுமா? கமான் மதனி. கை கை பாட்டுமா? சகல சொன்ன நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்ற? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா, விஷயத்தை சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையா இவருடைய மனைவி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 1 வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா, பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூலமதல் இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பாட்டு மட்டும் சொல்லியா? உண்மையா? உண்மையா? அப்ப சரி. யோ, அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணுச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா, என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்யம் நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்ல? வைத்தியரையா? வாங்க. என்ன உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்கல, என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம்? 5 லட்சம்? 5 லட்சம் வேண்டாம், வாங்க. 5 லட்சம் வேண்டாம். என்னையா வைத்தியரு, என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்கிச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசை தாண்டி ஆச்சுன்னா இல்ல சகல. ஐயோ.